Hello, my dear friends. Hello, மக்களே. வெல்கம் பேக் டு சேனல். வெல்கம் பேக் டு ஸ்டைல் ஐகான் டூரிசம். இப்போ நீங்க வந்து எங்க டூரிசமோட ஆறுபடை யாத்திரை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல 2வது நாள் தான். ஃபர்ஸ்ட் டே வந்து திருத்தணி வெற்றிகரமா நல்ல தரிசனம் முடிச்சிட்டோம். இன்றைக்கு வந்து தஞ்சாவூர் நோக்கிய பயணம். தஞ்சாவூர் நோக்கிய பயணம். போற வழியில என்னென்ன கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், எப்படி இன்னைக்கு டே 2 போகுது, எந்த ஹோட்டல் செக்இன் பண்றோம், என்னென்ன ஃபுட் வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுக்க போறோம். ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்கு எல்லாருக்குமே. ஆல்மோஸ்ட் நாங்க டே 1 வந்து எங்களோட திங்கிங்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கோம் நம்பிட்டு இந்த டே 2ல அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம டே 2 ஜேர்னி வந்து பார்க்கலாம். டே 2ல் பிரேக்ஃபாஸ்ட் ஜிஆர்டிலே வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பஃபேயில் வந்து எல்லாமே இருந்தது. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் பீட்ரூட் ஜூஸ், ஃப்ரூட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிச்சடியிலேருந்து ஆலூலேருந்து எல்லாமே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா இன்றைக்கி டே வந்து நாங்கள் தொடங்க போகிறோம். ஸோ நம்மளோட கெஸ்ட்டு எல்லாருமே வந்து திருப்தியாக ஒரு மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம கோயில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஐட்னரியில் சொல்லப்படாத 2 கோயில்கள் வந்து நாங்கள் கவர் பண்ணுறதா இருந்தது. பட் கவர் பண்ணது 3 கோயில் வந்து கவர் பண்ணோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு கடவுளோட அழைப்பு இருந்தால் அந்தந்த கோயில்கள் வந்து நம்மளை அழைப்பாங்க. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கால பைரவ கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ இது வந்து பாலகனாக இருக்கிற ஒரு பைரவர். 8 பைரவரோட உருவங்கள் வந்து இங்கே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த டெம்பிள் வந்து ரொம்ப காமாக நல்லா ஒரு அழைப்பு இல்லையா, நம்மளோட பைரவரோட அழைப்பு இன்றைக்கி இந்த கோயிலுக்கு ஓடி வராரு பாருங்கள். கோயில் ஃபுல்லாக அந்த பைரவர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இதுதான் வந்து 8 பைரவர், நடுவில் வந்து மகாலட்சுமி வந்து இருப்பாங்க. அப்புறம் நம்ம இந்த ஐயாவை வந்து இவர் தான் கோயில் நிர்வாகி. ஸோ கோயில் பற்றின வரலாறு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஐயா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவரையும் மீட் பண்ணி பேசிட்டு பைரவர் வந்து இவர் எப்போ கதை சொன்னாலும் இங்கே வந்து அழகாக படுத்துப்பாராம். அதுக்கப்புறம் அங்கே கொடுத்த மாலை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கோயில் நம்மளுக்கு பிளான் இல்லை, பட் ஐயா சொல்லி அமிச்சாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நீங்கள் நம்ம நடராஜரோட ரத்தின சபை கோயிலையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்கன்னு. ஸோ இந்த கோயில் வரலாறையும் வந்து பர்லி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஒரு கோயிலோட வரலாறையும் வந்து நாங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போனோம். இன்றைக்கி இது முடிச்சுட்டு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் வந்து இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். ஸோ இது நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஐட்னரியில் இல்லாத 3 டெம்பிள் இன்றைக்கி ஆஃப் டேயில் கவர் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு மீல்ஸ்க்கு அப்புறமா நம்ம போனது கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ இது வந்து நம்ம ராஜராஜ சோழனோட மகன் கட்டின கோயில். ஸோ இதோட வரலாறை பற்றியும் எல்லாருக்குமே வந்து ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். இந்த கோயிலோட வரலாறு என்ன, இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது, எந்த ஆண்டில் கட்டப்பட்டது, ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இந்த கோயில் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீஃபிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போய் நம்ம ஒற்றை கல்லாலான நம் சிவனை வந்து தரிசனம் பண்ணோம். ரொம்ப ஒரு காமாக இருந்தது. ஏன்னா நம்ம நைட்டில் போனோம். ஸோ எந்தெந்த கோயில் என்னென்ன டைமிங்கில் போனால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணதால் அந்தந்த டைமிங்கில் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கோயிலையும் சூப்பரான தரிசனம் வந்து கிடச்சிது. அண்ட் நாங்கள் போகும்போது ஈவினிங்கில் மழையும் பெஞ்சிருந்தது. கிளைமேட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே நம்ம குரூப் ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம முருகருடைய சுவாமிமலை 4ஆம் படை வீட்டுக்கு வந்து புறப்பட்டோம். அங்கேயும் வந்து சூப்பரான தரிசனம் முடிச்சுட்டு நம்ம மெமரியை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமுக்கு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி A to Bயில் நம்ம டின்னர் எடுத்தோம். ஸோ டின்னர் முடித்ததுக்கு கிராண்ட் அசோகா 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் ஹைவேஸ்லேயே வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ஹோட்டல் ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருந்தது. அண்ட் ரூம்ஸும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் படி நாங்கள் வந்து ரூம்ஸ் வந்து கொடுத்துருவோம். செக்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாளைக்கு நம்மளோட பிளான் என்ன, டே 3 பிளான் என்ன, எத்தனை மணிக்கு நம்ம மார்னிங் எழுந்திருக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் எப்போது, எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து டே 2ல் எல்லாருக்கும் கொடுத்த ரூம்ஸு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம டே 2ல் ஸ்டே பண்ணுறோம். ஸோ இது சோழநாடு அப்படின்றதால சோழ நாட்டை பிரதிபலிக்கும் விதமாக நிறைய இன்டீரியரில் வந்து சூப்பராக இருந்தால் அந்த விஷயங்கள் அடைந்த ஓவியங்கள் வந்து நிறைய இருந்தது இங்கே. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிஞ்சது. அதாவது நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களும் வந்து இன்றைக்கி பார்த்தோம். முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபைனலி ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா
www.styleicon.tourism.com என்ற வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அப்கமிங் ட்ரிப்போட ஐட்னரி கொடுத்துருப்போம். அண்ட் எங்களோட ஃபோன் நம்பர் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்கமிங் ட்ரிப்போட ஐட்னரிஸ் எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நாங்கள் சொல்லிடுவோம். இனி நாங்கள் சொல்ல தேவையில்ல, நாங்கள் போகிற வீடியோஸ்லேயே எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்தது, ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye.